உத்தமமாய் நடக்கின்றவன் பத்திரமாய் நடக்கின்றான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 9 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்றைய நாள் பழைய ஏற்பாடு முழுவதும் அநேக பக்திமான்கள் உத்தமமாய் நடந்ததை காணுகின்றோம். படித்தா தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, நோவா, ஆபிரகாம், யாக்கோப்பு, யோசேப்பு போன்றவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் வழிகளில் உண்மையாய் நடந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படுதலோடு இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க. இன்றைய நாள் உத்தமமாய் நடக்கின்றவன் பத்திரமாய் நடக்கின்றான். இந்த வார்த்தை கேட்கும் போதே அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்களோ. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உத்தமமாக இருக்குமா? பண்ணுற விஷயத்தில் எல்லாமே உண்மை இருக்கா? சிறந்த திசையை நோக்கி நம்ம போகிறோமா? யோசித்து பார்க்கலாமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. வேதாகமத்தில் உத்தமமாய் நடக்கின்றவன் ரட்சிக்கப்படுவான். நீதிமொழிகள் 28:18 அழகாக சொல்லியிருக்காங்களா, உத்தமமாய் நடக்கின்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று. பிரதர், நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயம் நான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே நான் நினச்சது போல் நடக்க மாட்டேது. நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்குது. நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியல. எப்படியாச்சும் கோவம் வந்துடுது, பயங்கரமான கோவங்கள் வந்துடுது. நானும் பொறுமையாக இருக்கணும்னு பார்க்குறேன். என் பொறுமையை சோதிக்கிறாங்க. பிரதர், இவன் அமைதியாக போகிறான், இவன் அமைதியாக விடக்கூடாது, இவனை கோவப்படுத்தி பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்ருக்காங்களா நம்ம வாழ்க்கையில். நம்ம சும்மா தாங்க போவோம், கூப்பிட்டு வம்பு இழுப்பாங்கள்ல, எத்தனை பேர் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்கார்ல. உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. உனக்கு பிரச்சனைகள் வரும், உனக்கு சில பல எதிர்ப்புகள் வரும், எல்லாமே வரும். நீ அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிற, நீ அந்த இடத்துல எப்படி கடந்து போக போகிறன்னு சொல்லி பார்த்துட்ருக்காரான். கோவப்பட்டு கடந்து போக போறியா, இல்லை அமைதியாக கடந்து போக போறியா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் உள்ளத்தை சோதித்து பார்க்க இன்று ஒரு தருணம் வாய்த்துள்ளது. சொன்னல நான், அழகான ஒரு வார்த்தை இது. நம்மளை சோதிக்கிறதுக்குன்னு பல பேர் கிளம்பியிருக்காங்க. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனை மத்தியிலும் நம்மளை விடுவித்து இவ்வளோ துன்புறுத்துகிறாங்களே, இவ்வளோ பண்ணுறாங்களே, ஓகே நீ அமைதியாக கடந்து போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக பேசினாலும் சரி, எவ்வளோ பேர் என்னை காயப்படுத்தினாலும் சரி, நீங்கள் இருக்கீங்க என்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. உங்கள் வாழ்க்கை அவரை விட்டு விலகி போகாதிருந்தால் உங்களையே தாழ்த்தி உங்களே அவரது விலையேற பெற்ற ரத்தத்தினால் சுத்திகரிக்கும்படி கேளுங்கள். அவர் மன்னிப்பதற்கும் சீர்படுத்துவதற்கும் உங்களை புதிய மனுஷியாக மறுரூபமாக்க உண்மையுள்ளவராக மாற்றப் போகின்றார். இவன் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அவங்களும் கத்துறாங்க நானும் கத்துறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனைகள் முடியாது, பெருசாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பொறுமையாக கடந்து வந்தார்ன்றது நம்ம பார்த்துருப்போம்ல. எவ்வளோ துன்புறுத்தினாங்க, எவ்வளோ அடி வேதனைகள்லாம் அனுபவிச்சாங்க. யாருக்காக எல்லாம் நாள் நமக்காக தானே. நம்ம ஏன் சின்ன விஷயத்தை நம்ம பெருசாக ஊதி கெடுக்கிறோம்? விட்டுலாம், பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து போயிருக்கலாமே. இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்காது, பேசாமல் போயிருக்க மாட்டாங்களே. சொந்தக்காரெல்லாம் இன்றைக்கி பேசாமல் போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, வாய் சும்மா இல்லை, ஏதோ பேசி ஏதோ பிரச்சனை நடந்துச்சு. எப்பயோ நடந்த பிரச்சனைக்கு எங்கள் பசங்க என்ன பிரதர் பண்ணுவாங்க? எங்கள் காலத்தில் நடந்த பிரச்சனையை இன்னும் அவங்க வீட்டுக்கு போகாத, அவங்க பசங்கிட்ட பேசாத, இன்னும் அது பண்ணாத அப்படின்ற மாதிரி இன்னும் பிரிவினையில் தான் இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் இது மாதிரி தானே இருக்குது. அவங்க தலைமுறை போட்டு முடிஞ்சிச்சு. நம்ம தலைமுறையில் ஒற்றுமையாக இருப்போம், சமாதானம் இருப்போம், பசங்க சொல்லி புரிய வைங்க. இவங்க தான் அத்தை மாமா சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் அதே மாதிரி வளரக்கூடாதுல்ல. ஸோ மன்னிப்போம் மறப்போம் சார் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டுமே தவிர அவங்க வாழ்க்கை எப்படின்றது முடிஞ்சு போன வாழ்க்கை அவங்களது. ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம புரிய வச்சா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி முகம் பார்த்து கூட பேச முடியாத நிலைமை. இன்றைக்கி வர பெரியவங்களை வெல்கம் பண்ண முடியல, உட்காரணும்னு சொல்ல முடியல, வந்தால் கூட யார் வந்திருக்கான்னு பார்க்கறது கிடையாது. எனி டைம் ஃபோன் தான் இல்லை. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேர்மையாக நடந்து தமது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ்ச்சிக்கான ஒரு கிருபையை அவர் தரப்போகின்றார். கலங்காத, யாருமேலும் சொல்லி வருத்தப்படாத. நம்மளை ஒதுக்குறவங்க எத்தனையோ பேர். நீ உத்தமமாக நடந்து நீதியின் பாதையில் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார். ஆனால் அழகான வேத வார்த்தை இன்றைய நாள் கொடுத்துருக்காங்களே, உத்தமமாக நடக்கின்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று. நீதிமொழிகள் 28:18 அது போதில்ல. அடுத்த வசனம் சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கின்றவர்களுக்கு நன்மையை கிடைக்க போகின்றது. பார்த்தீங்களா?
இன்னைக்கு நல்லவன் நடந்து நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கை போச்சு அப்படின்னா சிறப்பான ஒரு விஷயம் உனக்கு காத்துட்ருக்கு. ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நன்மையான விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகின்றார். தீமை விட்டு விலகி ஆண்டவரிடத்தில் நம்ம வருகின்ற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்று எங்களை உன் முன் தாழ்த்தி எங்கள் வாழ்வை முழுமையாக உம் அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ராஜா. உமக்கு பிரியம் இல்லாதது எதுவாயினும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்பா. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராகப்பா. அனுதினமும் உத்தமமாய் நீதியாய் சத்தியத்தில் நடக்கும்படி எங்களை உம் கிருபையினால் நிறைந்தருள வேண்டும் என்று கேட்கிறோம்பா. எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் யாவும் உம் நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதாக ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாய் கரையற்று கீழ்ப்படுதலுடன் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம் தெய்வீக பாதுகாப்பில் நாங்கள் சுகமாய் நடந்து உம் கிருபையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி செய்வீராக ராஜா. எங்கள் வாழ்க்கை உம்மிடையே மற்றவர்களோடு ஒன்றிணைத்து சாட்சியாக விளங்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. யாருமே இல்லை, தனியாக இருக்கேன், வருத்தமாக இருக்கேன், எவ்வளோ வலி வேதனை சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்றைய நாளில் கலங்கி உமக்கு முன்பாக செபிக்கிறாங்கப்பா. கண்ணீரை தொடங்கி ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவர் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.